கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி தொடங்கிய விஜய் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து விரைவில் சந்திப்போம் என தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து 234 தொகுதிகளிலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளின் பெயர் பட்டியலை கட்சி நிர்வாகிகள் சேகரித்து தலைமைக்கு அனுப்பினர். இப்பணிகள் முடிந்த நிலையில் மாணவர்களை 2 கட்டமாக சந்தித்து விஜய் பரிசு வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. முதற்கட்டமாக சென்னை திருவான்மையூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா மாநாட்டு அரங்கில் வரும் 28ஆம் தேதியும் ஜூலை 3ஆம் தேதியும் 2 கட்டங்களாக மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. இரு விழாக்களிலும் விஜய் பங்கேற்று மாணவர்களுக்கு பெற்றோர்கள் முன்னிலையில் சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்க உள்ளார். இந்நிலையில் வரும் 28ஆம் தேதி முதல்கட்ட விழாவில் பங்கேற்க உள்ள மாணவ மாணவிகள் பெற்றோருக்கான அனுமதி சீட்டுகளை சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளிடம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நேற்று வழங்கினார். 2ஆம் கட்ட விழாவுக்கான அனுமதி சீட்டுகளை இன்னும் ஓரிரு நாட்களில் வழங்க உள்ளனர்.